அமைச்சரின் பாதுகாவலர், காவல் உதவி ஆய்வாளர் என வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறிய நபர் அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மேலும் ஒரு மோசடி. அடையாள அட்டை, துப்பாக்கி, லத்தி ஆகியவை பறிமுதல் செய்து கைது செய்த காவல்துறையினர். அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்டு மேட்டுப்பாளையம் சிக்கி வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மேலும் ஒரு மோசடி வழக்கில் கோவை போலீசாரிடம் சிக்கிய நபரிடம் காவல்துறை அடையாள அட்டை, துப்பாக்கி, லத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் ஈச்சனாரியை அடுத்த மாச்சேகவுண்டன் பகுதியில் தினேஷ் என்பவரின் வீடு உள்ளது. இந்த வீட்டிற்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வீரபத்திரன் என்பவர் வாடகைக்கு குடிவந்துள்ளார். அப்பொழுது அவரது ஆதார் நகல் மற்றும் அவரது சகோதரர் வினு என்பவரின் போலீஸ் அடையாள அட்டை நகலை கொடுத்துள்ளார். தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு தினேஷ் அங்குள்ள கோவிலுக்கு சென்றபோது வினுவை சந்தித்துள்ளார். அவரிடம் எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகிறீர்கள் என தினேஷ் கேட்டபோது தான் அமைச்சருக்கு பாதுகாப்பு பணியில் இருப்பதாக வினு தெரிவித்துள்ளார். அப்பொழுது தினேஷ் உறவினர் அம்சவேணி என்பவருக்கு வந்த நிலையில் தான் அமைச்சருக்கு எக்ஸ்கார்ட் பணியில் இருப்பதால் அரசு வேலை வாங்கி தருகிறேன், அதற்கு 2 லட்சம் ரூபாய் ஆகும் என கூறியிருக்கிறார். அதற்கு வீட்டில் பேசிவிட்டு தகவல் கொடுப்பதாக கூறி தினேஷும் அம்சவேணியும் சென்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி தினேஷ் அந்த வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் வெளியில் வைக்கப்பட்டிருந்த சில பொருட்கள் சிதறி கிடந்துள்ளன. அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டபோது 3-4 தினங்களாகவே வீட்டிற்கு யாரும் வரவில்லை என தெரிவித்துள்ளனர். பிறகு தினேஷ் மற்றும் சாவியை கொண்டு வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டிற்குள் கைத்துப்பாக்கி, போலீசார் பயன்படுத்தும் தடிகள், மெட்டல் டிராக்டர், தமிழ்நாடு போலீஸ் என அச்சிடப்பட்ட அடையாள அட்டை ஆகியவை இருந்துள்ளன. வீட்டில் பொருட்கள் சிதறி கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்த தினேஷ் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மதுக்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்தபோது வினு மீது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த வழக்கு விசாரணையில் இருப்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து வினு மற்றும் வீரபத்திரன் ஆகியோர் இருவரையும் தேடி வந்த போலீசார் இன்று வினுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீரபத்திரனை போலீசார் தேடி வருகின்றனர்.